வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம கௌதம் ப்ரோ வரும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் போகோ பட்ஸ் X1. இதே தான் ப்ரோ ரெட்மி பட்ஸ் 5Cயா? ஸோ இது வந்து பில்டு குவாலிட்டிலாம் தரமா இருக்கு. இது ஜியோ மார்ட்ல எவ்வளோ தெரியுமா? 799 ரூபாய். பரவாயில்ல. ஏன்னா 1500 வாங்கியாச்சு. கரெக்ட்டா? பார்க்க போனா 1899 F7 வாங்கும்போது ஃப்ரீயா வேற கொடுத்தாங்க இந்த பட்ஸ். ஆமா. ஸோ இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, நான் இப்போ ரீசெண்டா ப்ரோ நார்டு பட்ஸ் 3R ட்ரை பண்ணேன். அப்புறம் நம்ம ரியல்மி T200 ட்ரை பண்ணோம். என்கோ பட்ஸ் 3 Pro ட்ரை பண்ணேன். இதெல்லாம் ட்ரை பண்ணேன். அதுல வந்து கௌதம் ப்ரோவோட சேர்ந்து ட்ரை பண்ண T200 தான் இருக்கலே டாப். அதுக்கு அடுத்த பிளேஸ் கோஸ் டு 3R. லாஸ்ட் பிளேஸ் ஓப்போ. ஆனா இவங்க எல்லாருக்கும் விதை போட்டதே ஓப்போ தான். அது ஒரு நிலைமை. கரெக்ட். இது குறுக்க பூந்து என்னடான்னு பார்த்தா ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு எந்த ஆங்கிள் சொல்றேன், கால்ஸ்ல பிரிச்சு மெஞ்சிருச்சு. அப்படியா? ஃபோன் கால்ஸ்க்கு இது என்ன வந்து அதர வச்சிருச்சு. அதான் ஷாக்கிங். ஆமா, அது நாங்க அன்எக்ஸ்பெக்டட். சோ வேற லெவல் ரிசல்ட் கொடுத்தது. ஓகே, ஸோ பெல் அடிச்சுக்கிட்டே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு? என்னண்ணா சொல்றீங்க? ஆமாடா, பெல் அடிச்சுக்கிட்டே தான்டா பேசிட்டு இருக்கேன். இப்போ கூட நான் பெல் அடிச்சுக்கிட்டே தான் பேசுறேன். பெல் வந்து ரொம்ப லைட்டா கேக்குது, நீங்க பேசுறது தெளிவா ப்ராப்பராவே கேக்குது. இதோ பேசிக்கிட்டே தானே இருக்கேன். இப்போ நான் பேசும்போது அந்த அளவுக்கு காத்தடிக்குதுங்க. அந்த அளவுக்கு காத்தடிக்குதா? சுத்தமா எதுவுமே கேட்கல, எனக்கு கிளியரா இருக்கு, எல்லாமே பக்காவா இருக்கு. ஏன்னா இது 799 ரூபாய் போதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருக்கக்கூடிய ஆடியோல இருந்து எல்லாமே ஐம் சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ. 799 ரூபாய்க்கு என்ன தர கேள்வி கேக்குறதுன்னு தோணுச்சு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆப் சப்போர்ட்ல இருந்து எல்லாம் வேற இருக்கு. உள்ள போயிட்டு நம்ம கஸ்டம் ஈக்குவலைசர் எல்லாம் வைக்க முடியுது. Xiaomi இயர்பட்ஸ்ல ஒர்க் ஆகுது இது. வேற லெவல். சரியா? அப்ப எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னும் போது நம்ம போய் அந்த நம்ம வீக்காவை போட்டு அதுல போய் பாட்டு கேக்குறது. சோ அப்ப இதெல்லாமே இருக்கிறனால என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து என்னால அடிக்கவே மனசு வரலங்க. இத எந்த கோணத்துல நான் போய் அடிக்கிறது நல்லவனா இருக்கியாடா. பட்ஸோட கேசிங் பில்டு குவாலிட்டி தரமா இருக்குங்க. வேற லெவல் பில்டு குவாலிட்டி. இந்த கேஸும் கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, வெளில கேரி பண்ணிட்டு போகிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போட்டிருக்கும். அது பக்கத்துலேயே பேரிங்கான பட்டன் இருக்கும். ஸோ இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணாலும் பேரிங் மோடுக்குள்ளே போகும். அதே சமயம் ரியரில் வந்து இந்த போக்கோ அப்படிங்கிற பிராண்டிங் நீங்கள் பார்க்கலாம். ஹிஞ்சு செம்ம சாலிட் ஹிஞ்சு, வாய்ப்பே இல்லை. அதை மேக்னெட்டிக் கனெக்ஷன் இருக்கிறனால இயர்பட்ஸும் அப்படியே டக்குன்னு கேஸ் அவுட்லாம் வெளில வராது. சரியான குவாலிட்டிங்க. சீரியஸாக வந்து டாப் நாச். ஸோ 800 ருபீஸுங்கிறதெல்லாம் வந்து முடியல, சொல்ல முடியல. இது வந்து 800 ருபீஸ் எல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கிடுச்சுன்னு சொல்லலாம். எடுத்ததுமே புகழாரம் இவ்வளவு தூரம் சொல்ல காரணம் என்னன்னா பிரைஸ்க்கு ஃபீச்சர் கரெக்ட் எங்கேயோ இருக்கு. 1500க்குனா நெட் பிக் பண்ணி இருந்திருக்கலாம். பட் 799 இப்போ ரேட்னா அது மோர் தென் ஒர்த். இங்க பாருங்க ப்ரோ, போக்கோ பட்ஸ் X1. ஆமா, சைடுல வித் பிளாக்ங்க சிக்னேச்சர் கலர். இத பார்த்துட்டு தான் நான் வரேன். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ஹைபிரிட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 40 dB இருக்குன்னு. 4 EQ சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு ஆல்ரெடி. ஒரு கஸ்டம் நம்ம வச்சுக்கலாம். சோ அத நான் பரவாயில்லை, கஸ்டம் கொடுத்தது நல்லது. அப்புறம் 36 hours வரைக்கும் ப்ளே டைம், IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் போட்டுருக்காங்க. சோ மத்தபடி கூகுள் ஃபாஸ்ட் பேர் இருக்கு, அதுவும் ஒரு காட்சி. அதெல்லாம் பக்காவா இருந்தது ப்ரோ. வெளியில போட்டுக்க பிரைஸ் வந்து 5000 ரூபாய். ஆனா வித்த பிரைஸை பார்த்துட்டு தான் நான் அரண்டேன். 800 ரூபாயா? ஐயோ, எப்படி அது சாத்தியமாச்சுன்னு தான் 1000 லான்ச் ஆச்சுங்க. இப்போ வந்து 800 ரூபான்றது குட். இப்போ நான் என்ன பண்றேன், நீங்க அப்படியே லிசன் பண்ணுங்க. ஓகே மக்களே, எடுத்ததுமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் ஆச்சு. அதுக்கான ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன். பக்காவா இருந்தது. பேர் ஆனதுமே டவுன்லோட் ஆப்னு சொல்லி காமிச்சது. ஆப்பும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ செட்டிங்ஸ்குள்ள போய் பார்த்தா இங்க இருங்க, தரமா இருக்கான் பாக்குறதுக்கு. என்ன யூஐ எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது என்னத்த அதே மஞ்சா கலர். இங்க பாருங்க. டேய் என்னடா சொல்ல வரீங்க? ஏசியன் ஆடியோ. அதாவது இந்த பிக்சல் பண்ற அளப்புற இதெல்லாம். அப்புறம் இங்க இருங்க, அதான் அந்த ஆப், இயர்பட்ஸ் ஆப். எப்படி இங்க இருங்க, வாங்குனது 800 ரூபாய்க்கு 3 months Spotify ஃப்ரீயா இது வாங்குனா? ஓகே, இது வேற. அப்புறம் பேனர்லயே காட்றான். நைஸ். எப்படி ப்ரோ இருக்கு? பரவாயில்லையா? கரெக்ட் ப்ரோ. நீங்க சொன்ன அந்த ஃபேன் அதெல்லாம் பேசுறது கேக்குது. யூசுவலா அந்த பட்ஜெட் பட்ஜெட்ல பேசினா கேக்குது. எனக்கு எப்படி இருக்குன்னா பட்ஜெட் பட்ல இந்த ஆப்ஷன் இருக்குங்கிறது பார்த்ததும் கொஞ்சம் இதுல உங்களுக்கு அந்த ஏசி நாய்ஸ், ஃபேன் நாய்ஸ்ல கண்டிப்பா சப்டிலா இருக்கு. சரி, நான் ஆஃபே பண்ணிடுறேன். டிரான்ஸ்பரன்சி டீசெண்டா இருக்கா ப்ரோ? அதுல ஒயிட் நாய்ஸ் வரும் ஆப்வியஸ்லி. பட்ஜெட்ல வாங்குனா ஒயிட் நாய்ஸ் வரும் கண்டிப்பா. ஆனா டீசெண்டா இருக்கு இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் எக்ஸல் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ராடக்ட் வின்னு தான். எனக்கு இதுல இந்த ஃபீச்சர்ல இல்லனாலுமே பிரச்சனை இல்லை. எனக்கு கஸ்டம் EQ-வும் மியூசிக் நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த பட்ஜெட் பட்ஜெட் நான் அவ்வளவுதான் கேட்பேன். ஏன் சில கேட்டு இருக்க மாட்டேன் நான். சரி, நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது வந்து ஆப்ஷன் கரெக்ட் ப்ரோ. பேஸ் வந்து ப்ரிசைஸா இருக்குது, அதுல அடிக்கல, வேற லெவல். சோ இதுல வந்து இந்த ப்ளே பாஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. சோ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அது வந்து பாசிட்டிவ்ங்க, ஆல் பாசிட்டிவ். ஆடியோ எஃபெக்ட்ஸ் இதுல தான் வந்து என்ன பண்ணிருந்தேன்னா கஸ்டம் EQ. அது வந்து டிஃபால்ட்டா ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். எல்லாமே லோ ஆயிருச்சு. கஸ்டம் EQ வந்து ஒரு டிஃபரன்ஸ் கொடுக்குதுங்க. இதை தவிர வந்து என்ஹான்ஸ் ட்ரிபிள் இருக்கு, என்ஹான்ஸ் பேஸ் இருக்கு. என்ஹான்ஸ் பேஸ் கூட நல்லா தான் இருக்கு.
இது வாய்ஸ் மட்டும் பூஸ்ட் ஆகும். இது நம்ம கஸ்டம் தாங்க, ரொம்ப பிரைட்டா இருக்கு கஸ்டம்ல வச்சா. அப்புறம் மீதினா கொஞ்சம் வால்யூம் லோவா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், ஏன்னா ஒரு மாதிரி பேலன்ஸ்டா இருக்கு எல்லாமே. இந்த ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்களா, மூஞ்சில் அடிக்கல அந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆச்சரியமே இதுதான். ஆமா, யாருக்கு வேணாலும் இதை ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. நீங்க இது டெஸ்ட் பண்ணீங்கன்னா தெரியும் ப்ரோ. டேப்பு சிங்கிள் டேப் இருக்கு. ஆமா, பாஸ் ஆயிடுச்சு. ஓகே, பரவாயில்ல. அதுலயே வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் அதான் இதுல இருக்கு. டபுள் டேப்பும் ஒர்க் ஆகுது. அடுத்த பாட்டு போயிடுச்சு. அடுத்த பாட்டு போயிடும். இதோ டபுள் டேப்பு ட்ரிபிள் டேப்பா? எனக்கு தெரிஞ்சு 799 இட்ஸ் வெரி குட். இது வந்து நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, ஏன்னா பேலன்ஸ்டா இருக்குது. 1000 ரூபாய்க்குல எல்லாருமே இந்த மாதிரி பட்ஜெட்ல வாங்கினீங்கன்னா மூஞ்சில பேஸ் டரு புருன்னு அடிச்சுக்கிறாங்க, அது கன்றாவியா இருக்கு கேட்கறதுக்கு. அதனாலயே ரெக்கமெண்ட் இல்ல. பண்ணல. ஹைலைட் என்னன்னா ப்ரோ, சிலருக்கு பேஸ் பிடிக்கும்ன்றனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாலே வைங்க. ஆனா பேஸ மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மீதி இடத்த கோட்டை விடணும். ஆமா, உங்களுக்கு மிட் லோ ஃப்ரீக்வன்சியும் ஃபேட் அவுட் ஆயிரும். ஆமா, அதனால அந்த பேஸ் ஓவரா கொடுக்கறது இந்த மாதிரி பட்ஜெட் பட்ஸ்ல தான் வரும். பட் ஆனா இவன் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி. இப்பயும் செக் பண்ண ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஜியோ மார்ட் எல்லா இடத்துலயுமே இதே பட்ஸ் ஷாமில வரதுனால ஒழுங்கா டியூன் பண்ணிருக்காங்களே. நம்ம கடமை பண்ணாம இதுல என்ன ஹைலைட்னா 899 இப்ப இருக்கு, நம்ம வாங்குன 799. சரி, உள்ள வந்து பாத்தீங்கன்னா இது இருந்தது ப்ரோ, அது எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், ஓகே, அப்புறம் பேப்பர் ஒர்க். இதுதான் இப்போ எல்லாருமே ஸ்டாண்டர்டைஸ் ஆயிட்டாங்க, ஒயர் இப்போ தரதில்ல யாருமே. ஓகே, ஸோ இதை தாண்டி வந்து இப்போ அவங்களோட வெப்சைட்ல வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் போட்டோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம மக்கள் கிட்ட காட்டிடலாம். ஸோ உள்ள போனா ரெட்மி பட்ஸ் 5C வருது பாருங்க. நான் தேடினது என்னது, ஆனா என்ன வந்திருக்கு பாருங்க, 6-1. ரெண்டும் ஒண்ணுதான். போக்கோ வெப்சைட்ல போய் பார்த்தா இருக்குமோ, போக்கோ வெப்சைட்ல அதுல இருக்கும் மேபி. சரியா, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால வந்து நம்ம இந்த வெப்சைட்ல பார்த்தாலும் அந்த வெப்சைட்ல பார்த்தாலும் ஒண்ணுதான். அதேதான் 40 dB அதேதான் போட்டுருக்காங்க. சோ அந்த குவாட் மைக் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. நான் வந்து இந்த ஸ்பெக்ல போயிட்டு பேட்டரி கெபாசிட்டி பார்ப்போம் நம்ம. ஏன்னா வெயிட், இயர்பட் வெயிட் வந்து 4.2 கிராம்ஸ். நம்ம OnePlus ஓடது வந்து 5.6 கிராம்ஸ் ப்ரோ. நம்ம பட்ஸ் Pro 3 ஓகே, அவன் வந்து வெயிட் அதுல மெட்டல் வேற இருக்கும்ல ப்ரோ. ஆமா, அதனால அது பிரீமியம்ங்க. அப்புறம் USB-C AC இல்லாம தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் 3 மோட்ஸ், அதுவும் நார்மல்னு வச்சுக்கோங்க. டியூவல் டிவைஸ் கனெக்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இல்ல. ஓகே, சோ அப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கு. எனக்கு ஆடியோ காம்ப்ரமைஸ் ஆகலைங்க, அது வரைக்கும் சந்தோஷங்க. சோ பேட்டரி கெபாசிட்டி பொறுத்த வரைக்கும் பேட்டரி கெபாசிட்டி வந்து 480 mAh கேஸ்ல, 45 mAh வந்து இயர்பட்ஸ்ல. நீங்க செக் பண்ணும்போது எவ்வளவு நேரம் ப்ளே ஆச்சு ப்ரோ? இதெல்லாம் டக்குன்னு ட்ரெயினே பண்ண முடியல ப்ரோ. எப்படின்னா நான் இங்க வந்து ஜிம்முக்கு வியர் பண்ணிட்டு போறேன் ப்ரோ. ஜிம்ல வந்து ஒரு 2.5 மணி நேரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த 2.5 மணி நேரமும் அது ஆன்ல தான் இருக்கு. ஸோ அப்பப்போ நம்ம ஆடியோ கேட்குறோம், ஆடியோ திடீர்னு பாஸ் பண்ணுறோம் பக்கத்தில் இருக்கவங்க பேசுறதுக்காக, இந்த மாதிரி பண்ணுறோம்னா அது அப்படியே தான் இருக்கு. எப்படின்னா இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் கூட 80% கொண்டு வரதே கஷ்டமா இருக்கு. இதே தான் நான் T200லயும் பார்த்தேன், இதே தான் 3R-லயும் பார்த்தேன். நீங்க T200 சொல்லியிருந்தீங்க, அவ்வளோ யூஸ் பண்ணியுமே 82 85 இருந்துச்சு. அது இறங்கவே மாட்டேங்குது, இந்த 80 இதுலயே போய் நிக்குதுங்க. ஏன்னா இது இன்னொன்று என்னன்னா 50% வேல்யூக்கு மேலே நம்ம கேட்கவும் மாட்டோம். எக்ஸ்ட்ரீம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் இல்ல. சோ பேட்டரி ட்ரெயினே இருக்காது. ஆமா, வெறும் ஆடியோ புஷ் ஏதோ ஹைரஸ் கோடக் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். ஆமா, அடுத்து என்ன 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணா 2 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் இருக்கு. கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ். சோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அவைலபிலிட்டி இருக்கு. ஓகே, 1000க்கு நிறைய பேர் பட்ஸ் கேக்குறீங்க. அப்போ இந்த டைம்ல வந்து நீங்க ஜியோ மார்ட்ல செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைச்சிச்சுன்னா. இப்போ ஏதோ 899 இருக்குன்றாங்க. மைக்கும் நல்லா இருக்குன்றாங்க. சோ உங்களுக்கு வந்து அதுதாங்க ஆச்சரியமே. நடுவுல அப்படியே SRK வந்து ஆனா யூசுவலா மைக் வந்து கேவலமா தான் இருக்கும் இந்த பட்ஜெட்ல வாங்குனீங்கன்னா. அது வந்து சர்ப்ரைஸ், சத்தியமா ஷாக்கிங்கா இருக்கு. பட் ஆனா இது பேலன்ஸ்டுங்க, சூப்பரா டியூன் பண்ணிருக்காங்க. பேஸ் இருக்கு, ப்ரிசைஸா இருக்கு, அந்த பஞ்ச் கரெக்டா விழுவுது, அவ்வளவுதான் முடிஞ்சு. எக்ஸாக்ட்லி அதேதான். ரைட்டுங்க சார், தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம். ரைட்டு, பார்க்கலாம். பை.